இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதத்திலே, அன்னை மரியாவின் வணக்க மாதத்திலே அதிகமாக நாம் ஜெபமாலை ஜெபிப்பதும் பக்தி முயற்சிகளை அதிகமாக நாடி தேடுவதும் இன்னும் இறைவனோடு கூட உள்ள அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் திருச்சபை நமக்கு ஒரு அற்புதமான மாதத்தை கொடுத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பாத்திமா அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே இன்னும் நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். அன்னையோடு இணைந்து ஆண்டவரை அனுபவிப்பதிலும் ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்வதிலும் நாம் முழு முயற்சி செய்வதிலே கருத்தாயிருப்போம். இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த நிறைய கட்டளைகள் உண்டு, நிறைய வாழ்க்கை முறைகள் உண்டு. சொன்னார், உங்கள் பகைவரை நேசியுங்கள் சொன்னார். வலக்கண்ணத்தில் ஒருத்தனை அடிச்சா இடக்கண்ணத்தை காட்டுன்னு சொன்னார். இப்படி நிறைய சொல்லிட்டார். அவை சொன்னார், இனி உங்களுக்கு தாங்க முடியாது, நிறைய இருக்குது நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஆகவே நான் சொல்வதை விட இதோ நான் அனுப்ப போகிற தூய ஆவியானவர் வந்து உங்களுக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னார். மற்றொரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னவர் இப்பொழுது அவருக்கு வேறொரு பெயரை கொடுக்கிறார், உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பிரியமானவர்களே, உண்மை உண்மை இந்த உலகத்தில் இன்று மிகவும் குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் இந்த உண்மை. எது உண்மை எது பொய்னே தெரியாது. ஒரு சின்ன ஒரு கதையை வாச்சேன், கதை இல்லை, ஒரு சின்ன ஒரு துணுக்கு. செத்துப்போன ரெண்டு ஆவிகள் பேசி கொண்டதாம். அதில் ஒரு ஆவி கேட்டுச்சான், நீ எப்படி செத்து போன? அது சொல்லிச்சான், நான் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று விஷத்தை குடித்தேன். என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, அங்க மருந்துல கலப்படம், நான் பொழைச்சிக்கிட்டேன் என்று சொன்னதாம். அப்புறம் எப்படி செத்து போன என்று கேட்டதாம். இல்லை, விஷத்துல கலப்படம், நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிச்சான். அப்புறம் எப்படி செத்த? என்னை காப்பாற்றலான்னு என்னை வந்து மருத்துவமனை கொண்டு போனாங்க, அவங்க கொடுத்த மருந்துல கலப்படம், ஆனால் செத்து போயிட்டேன் என்று சொன்னதாம். உயிரை காக்க வேண்டிய மருந்துல கலப்படம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் ஒரு கலப்படம், ஒரு போலித்தனம் உண்டாகி இருக்கிறது. எல்லாரையும் வெளியே பார்க்கிறபோது நல்லதை போலத்தான் இருக்கும், ஆனாலும் அதிலும் ஒரு கலப்படம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசுவார்கள், அதிலும் கலப்படம் இருப்பதை தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள என்னத்தை வச்சு பேசுறாங்கன்னு தெரியாது நமக்கு. அன்பிலும் கலப்படம், நம்பிக்கையிலும் கலப்படம். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே இன்னும் நாம் உண்மையாய் நடக்க முடியாதபடிக்கு இன்று ஏராளமான கலப்படம் உண்டாயிருக்கிறது. இதில் மனிதனுடைய அறிவு அதிகமாக பெருக ஆரம்பித்து விட்டபடியினாலே நம்பிக்கையிலும் நிறைய கலப்படத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். நம்ம பெந்தகோஸ்தே பெருவிழாவை சிறப்பிக்க நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். தூய ஆவிட வருகைக்காக ஜெபிக்கும்படி நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் உண்மையை வெளிப்படுத்துவார். எது உண்மை எது பொய் என்பதை குறித்து சரியாய் வெளிப்படுத்தக்கூடிய ஆவியானவர் அவர். அன்னை மரியாவுக்குள் இந்த ஆவியானவர் குடிகொண்டிருந்ததாலே அவர்கள் பாத்தியமானவர்களை காட்சி கொடுத்த பொழுது நடக்க போகிற காரியங்களை குறித்து உண்மையை வெளிப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதும் இந்த தூய ஆவிட வருகைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக கேட்க வேண்டிய விஷயம் தெரியும், ஆண்டவரே எங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும். இறைவார்த்தை சொல்லுகிறது, உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்கக்கூடியது உண்மை.
அது கடவுளுடைய வார்த்தையே அந்த உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான முதல் வாசகத்தில் நாம வாசிக்க கேட்டோம். அங்கே பவுல், சீலா, தீமோத்தேயு இவங்களை பத்தி நம்ம கேட்கிறோம். அதில் பவுல் ஏதேன்ஸ் என்கிற நகரத்தில் இருந்து அவர் பேசுகிற அந்த காரியத்தை நாம வாசிக்க கேட்டோம். இந்த ஏதேன்ஸ் அப்படிங்கிற பட்டணம் கிரேக்க நாட்டிலே இருக்கக்கூடிய, கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். கிரேக்க மெய்யியல் என்பது ஒரு உன்னதமான, உலகத்திலே தலை சிறந்த மெய்யியல் என்று சொல்லுவார்கள். அது மெய்யியல் பிலாசபர்ஸாக இருந்தவர்கள் சாக்ரட்டிஸ், அப்புறம் யாரு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இவர்கள் எல்லாம் அங்கே தோன்றினவர்கள், பிறந்தவர்கள், அங்கே அந்த நிறைய உண்மைகளை எடுத்து சொன்னவர்களாக இருந்தக்கூடிய மிகப்பெரிய ஞானிகளும் அறிவாளிகளும் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்திலே பவுல் அழகாக இயேசுவை பற்றிய உண்மையை எடுத்து சொல்லுகிறார். உண்மையை எடுத்து சொல்லுகிறார். அதுதான் மிக ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்லுகிறார், நீங்க தொழுகை செய்யக்கூடிய இடத்துக்கு சென்றேன், அங்கு எல்லாவற்றையும் நான் உற்று நோக்கினேன். அங்கே ஒரு பீடம் வைக்கப்பட்டிருந்தது. என்ன பீடம்? அறியாத தெய்வத்துக்கென்று ஒரு பீடம் இருப்பதை நான் கவனித்தேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஆலயத்துக்கு வரீங்க? பாரக்கோயில் திருத்தலத்துக்கு எத்தனை வருஷமா வரீங்க? பல வருஷம். சில பேர் பிறந்ததிலிருந்தே இங்கே இருந்திருப்பீங்களா? எவ்வளவு நாள் நீங்கள் இங்கே இருக்கிற விஷயத்தில் உற்று நோக்குகிறீர்கள்? மனுஷங்களை உற்று நோக்குவதை சொல்லவே இல்லை. எதை உற்று நோக்க வேண்டும்? எதை உற்று நோக்கணும்? யார் புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் என்ன, இவங்க யாரா இருப்பாங்க, இவங்க என்ன குடும்பமாக இருப்பாங்க, இவங்க அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோ, அந்த உற்று நோக்குதல் அல்ல. எதை உற்று நோக்க வேண்டும்? இங்கு இருக்கக்கூடிய உண்மையை உற்று நோக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சத்தியத்தை உற்று நோக்க வேண்டும். இங்க இருக்கிற உண்மையின் தெய்வத்தை உற்று நோக்க வேண்டும். பாருங்க, அவர் உற்று நோக்குகிறார். அங்கே அறியாத தெய்வத்துக்கென்று ஒரு பீடம் வைத்து இருக்கிறார்கள். அதை வைத்து சொல்லுகிறார், அந்த அறியாத தெய்வத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், அந்த தெய்வத்தை அறிவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். அவரே இந்த உலகத்தை படைத்த கடவுளாகிய ஆண்டவர் என்று சொல்லி உண்மையை எடுத்துரைக்கின்றார். உண்மையை எடுத்துரைக்கின்றார். இயேசுவில் பிரியமான இந்த பவுலுடைய வாழ்க்கையை நம்ம யோசிக்கும் போது ரொம்ப வியப்பான ஒரு காரியம். ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று புறப்பட்ட ஒரு மனிதன், அநீதியை செய்யும்படி புறப்பட்ட மனிதன் இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை சந்தித்த உடனே அவர் போகிற பாதை மாற்றப்படுகிறது. இயேசுவை சந்தித்த ஒருவராலே அவர் செல்கிற பாதையிலே சென்று கொண்டிருக்க முடியாது. மாறாக பாதை மாற்றப்பட வேண்டும், வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். இந்த பவுலுக்குள் அந்த ஆழமான அனுபவத்தை பார்க்க முடியும். அந்த அனுபவம் அவரை ஆண்டவர் இயேசுவை வைராக்கியமாய் அறிவிக்கும்படி, துணிச்சலோடு அறிவிக்கும்படி அது அவர் இழுத்துச் செல்லுகிறது. பவுல் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை. அவரை பத்தி சொல்லுங்க, எபிரேயம், கிரேக்கம், லத்தீன், அரமேயம் இவ்வளவு மொழிகளையும் கற்றிருக்கிறவர், மிகுந்த அறிவாளி, அறிவுத்திறன் மிக்க அந்த பவுல் இயேசுவுக்கு முன்பதாக தன்னை முற்றிலும் தாழ்த்துகிறார். அழகா எழுதுகிறார் அவர் பிலிப்பியர் 3:8-9, கிறிஸ்துவை அறிகிற அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். வேற எதுவும் இல்லை. என்னுடைய படிப்பு, என் அறிவு, என் தொழில், என் சொத்து பத்து, என்னுடைய ஸ்டேட்டஸ், இவை எதுவும் எனக்கு பெரிதல்ல. கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை உணர்கிற உணர்வு, அந்த உண்மையே எனக்கு ஒப்பற்ற செல்வம். இதை பெற்றுக் கொள்ளும்படி நான் எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன், குப்பையாக கருதுகிறேன் என்று சொன்னார்.
இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு உண்மை உண்டு. பிலாத்து கேட்கிறார், உண்மையா? அது என்ன? என்ன கேட்கிறாரு? உண்மையா? அது என்ன? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இயேசுவே உண்மை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உண்மை. அந்த உண்மையை வெளிப்படுத்துகிற தூய ஆவியானவர். இயேசுவை அறிந்து கொள்ளுதலிலே தான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உண்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, கலப்படமற்ற அந்த வாழ்வுக்குள் நாம் நுழைய ஆசைப்படுவோம். தூய ஆவியாருடைய பெருவிழாவுக்காக தயாரிக்கின்ற இந்த வேளையில திருக்குடும்பம் இயேசுவை கொடையாய் பெற்றுக்கொண்டார்கள். அன்னை மரியா இயேசுவை கொடையாக பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உண்மையை வெளிப்படுத்துகிற தூய ஆவியாரை எனக்கு தாரும். உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆவியானவரை என் உள்ளத்தில் ஊற்றும் ஆண்டவரே. தேவையற்ற பொய்கள், அநீதிகளுக்கு அல்ல, உண்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட ஆவியானவரை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் ஜெபிப்போம்.